டெய்லரிங்கிறது சின்ன விஷயமா பெரிய விஷயமான்னு தெரியல. நமக்கான விஷயத்த நம்ம தான் போராடி ஜெயிக்கணும். நாமளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை செய்யணும், அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு பிடிச்ச வேலை செய்யாமல், படித்த வேலைக்கான வேலையும் தேடாமல், நமக்குன்னு ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பெண்கள் ஆரம்பிக்கிறது தான் தையல் தொழில். தையல் தொழிலில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரகிளே நம்ம பெண்களே தான். நமக்குன்னு வருவாங்களா, இல்லை நம்மளை பற்றியே இப்படி பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு யோசனை. நம்ம எவ்வளோ தான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்குனே 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் நமக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. அவங்கள யோசித்து ஐயோ இப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களோ, இல்லை நமக்காக இதை பண்ணுறோமா, இல்லை அவங்களுக்காக பண்ணுறோமான்னு யோசித்து நம்மளுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியாமலே நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம். சில பேர் நல்ல தொழில் செய்து எழுந்து மேலே வரணும்னு நினச்சாலும் நிறைய டைம் நம்ம பெண்கள் விழுந்து தான் போகிறாங்க. அப்படி யாரை பற்றி எதுவும் நினைக்காம நம்ம வீட்டிலே ஒரு தொழில் செய்யணும், நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஆரம்பிக்கிற ஒரே தொழில் நம்ம தையல் தான். தையல் தொழிலில் நஷ்டம் இருக்குமா, லாபம் இருக்குமா, யார் என்ன சொல்வா அப்படி எதையுமே பார்க்காம நமக்கு பிடிச்சது நம்ம எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக போராடுற ஒரு இது தான், நம்மளுக்கான ஒரு திறமை தான் இது. இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு மட்டம் தட்டுறதுக்கு வருவாங்க. அந்த 4 பேர் நமக்காக ஏதாவது செஞ்சாங்களான்னு யோசித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நம்ம யாரை பற்றி எதுவும் நினைக்காம நம்மளோட லைஃப் நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் செய்யணும், நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்க்கணுன்ற மாதிரி நம்மளுக்காக எல்லாமே செஞ்சு நம்ம தான் போராடி சாதிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சாதிக்கிறதுக்கு நமக்கு யார் உறுதுணையாக இருப்பான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட கணவர் இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது நீ ஏன் இது செய்கிற, உனக்கு ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி ஏகப்பட்ட கேள்வி வரும், ஏகப்பட்ட கொஷின் வரும். அப்படி எதையும் நம்ம யோசிக்காமல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், என்னோடய தொழில் நான் செய்கிறேன், எனக்கான வருமானம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் பேசி போராடி நம்ம கண்டிப்பாக இந்த தொழிலை செய்யணும். இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டால் எனக்காக நான் இது பண்ணுறேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது என் குழந்தைக்கு உதவும், ஏதோ ஒரு செலவுக்கு உதவும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். அப்படி எல்லாருமே போராடி நமக்கான ஒரு திறமையை இங்கே வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்படி நம்ம முன்னேறுறது, எப்படி நம்ம அந்த தொழிலில் சாதிக்கிறது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு ஆரம்பிக்காமல் தெரியாதவங்கள்ட்டேருந்து ஆரம்பிங்க ஒரு தொழிலை. நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டன்னு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கான சப்போர்ட் அதில் கிடைக்காது. தெரிஞ்சவங்கன்னா நம்மளை எப்படி மட்டம் தட்டுறது மட்டும்தான் பார்ப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்களே நம்மளை நம்ம நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மள்ட்ட ரெகுலராக கொடுக்குற கஸ்டமர் நம்மன்னு தெரிஞ்சாலே வேணும்னே கொடுக்காம போவாங்க. இப்போ தொழிலாக ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க நம்மக்கிட்ட. மொத்தம் நம்ம யோசித்து தான் முடிவு பண்ணணும். யார் நமக்கு வேணும், யார் நமக்கு வேணான்னு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க வேணுமா வேணான்றதை நம்ம ஒரு 10 தடவையாவது யோசித்து தான் அவங்கள முடிவு பண்ணி நம்ம ஒதுக்கணும். இப்போ வெளி கஸ்டமரை நம்ம எப்படி பிடிக்கிறதுனா ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஆன்லைனில் எல்லோரும் உண்மையானவங்களாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆன்லைனில் ஏமாறுறவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நம்ம ஏமாறுறோமா ஏமாற்றப்படுறோமா அப்படின்றது நம்மளோட கையில் தான் இருக்குது. யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து ஒரு டைம் ஏமாந்துட்டோம்னா நம்மளை மட்டம் தட்ட வந்துடுவாங்க நம்ம வீட்டிலையே. இதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன் இது வேணான்னு, இதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன் இதை பண்ண வேணான்னு, நீ தான் ஆரம்பித்த சொல்லாமல் கொள்ளாமல் இது பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் எங்கள் மேலே தான் விழுது. இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீ பண்ணாமே இருந்திருக்கலாம், அதுக்கு நீ இதை செய்யாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க. எதையும் யோசிக்காதீங்க. ஒரு தப்புன்னு ஒன்று வந்துட்டால் தவறுன்றது ஒன்று இருக்கும், சரின்னு ஒன்று வந்துட்டால் நன்மைன்றது ஒன்று இருக்கும், நன்மைன்னு ஒன்று வந்துட்டால் தீமைன்றது ஒன்று இருக்கும். அப்படி நம்ம எதையுமே யோசிக்காமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டே இருப்போம். எப்படி நம்ம முன்னேறதுன்னா நமக்காக ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்ம என்றைக்குமே மறக்காமல் அவங்கள விட்டு கொடுக்காமல் இருந்துக்க வேண்டியதான். நம்மளோட கஸ்டமர் நமக்காக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு திங்கிங் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம மேலே மேலே வளரலாம், நமக்கான ஹெல்ப்பாகவும் அவங்க இருப்பாங்க. உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா கைவிடாமல் அவங்கள பிடிச்சிக்கோங்க. அவங்க கூடயே உங்களுக்கான சப்போர்ட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.